அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கான வீடியோவில் நம்முடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் தஆலா ஒரே இருப்பில் கபூலாக்கி தரக்கூடிய இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு அற்புதமான ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு கிராமவாசி வந்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தேவைகள் குறித்து அல்லாஹ்விடத்தில் நான் எதை கேட்டாலும் அல்லாஹ் எனக்கு கபூலாக்கி தரணும். அப்படிப்பட்ட இஸ்முல் ஆழத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்க யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு நமது நபி அவர்கள் இந்த ஒரு இலகுவான ஒரு வழிமுறையை கற்றுக் கொடுத்து, நீங்கள் இதை ஓதிட்டு கிப்லாவை முன்னோக்கி நீங்கள் நின்று எந்த துவாவை கேட்டாலும் அல்லாஹ் உங்களுக்கு கபூலாக்கி தந்துடுவான் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படிப்பட்ட துவா கபூலாகக்கூடிய இலகுவான இஸ்முல் ஆழத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது சூரா ஃபாத்திஹா, சூரா இஹ்லாஸ், ஆயத்துல் குர்ஷி, சூரா கதிர் ஆகிய 4ஐயும் நம்ம ஓதிட்டு கிப்லாவை முன்னோக்கி நின்று அல்லாஹ்விடத்தில் நம்ம விரும்புகிற அனைத்தையும் கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தந்துடுவான். ஏன்னா இதில் இஸ்முல் ஆலம் உள்ளடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. முதல்ல சூரா ஃபாத்திஹாவை நம்ம ஓதுறோம். சூரா ஃபாத்திஹாவை பற்றி நமக்கு ஏராளமான ஹதீஸ்கள் இருக்குது. அல்லாஹ்வே நம்மோடு நேரடியாக பேசி நீங்கள் என்ன கேட்டாலும் நான் தருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூறா. இந்த ஒரு சூறா போதும் நம்முடைய அனைத்து தேவைகளும் நமக்கு கபூலாகுவதற்கு. எனவே இந்த சூறாவை நம்ம ஓதிக்கணும். அடுத்தது சூரா இஹ்லாஸ். இந்த சூறாவை பற்றியும் நமக்கு ஏராளமான ஹதீஸ்கள் காணப்படுது. இந்த சூறாவிலையும் இஸ்முல் ஆலம் பொதிந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சூறாவை ஓதி நம்ம துவா கேட்டால் நமக்கு அது நிச்சயம் கபூலாகும். இந்த சூறாவையும் நம்மள பலரும் ஓதி பயனடைஞ்சிருக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவையும் நம்ம ஓதிக்கணும். அடுத்தது மூன்றாவதாக நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஆயத்துல் குர்ஷி. இந்த ஆயத்துல் குர்ஷிலையும் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பெயர் உள்ளடங்கி இருக்குது, இஸ்முல் ஆலம் பொதிந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதில் யா ஹய்யூ யா கய்யூம் அப்படிங்கிற அல்லாஹ்வுடைய மிகச்சிறந்த பெயர் இதில் இடம்பெறுது. எனவே இந்த ஆயத்துல் குர்ஷியையும் நம்ம ஒரு முறை ஓதிக்கணும். அடுத்தது நான்காவதாக சூரா கதிர், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கதிர் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய இந்த சூறாவையும் நம்ம ஒரு முறை ஓதிக்கணும். இந்த சூறாவிற்கும் ஏராளமான சிறப்பு இருக்குது. இதை ஓதி நம்ம கேட்டோம் அப்படின்னா நிச்சயம் அந்த ரப்பு நம்முடைய அனைத்து தேவைகளையும் நமக்கு கபூலாக்கி தருவான். எனவே இன்ஷா அல்லாஹ் யாருக்கெல்லாம் என்னுடைய துவாக்கள் ஒரே இருப்பில் எனக்கு கபூல் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இன்ஷா அல்லாஹ் நல்ல முறையில் ஒழு செய்துட்டு கிப்லாவை முன்னோக்கி நீங்கள் இந்த 4 சூறாவையும் ஒரு முறை ஓதிட்டு உங்களுடைய தேவைகள் குறித்து அல்லாஹ்விடத்தில் அழுது கேளுங்க. நிச்சயம் அந்த ரப்பு உங்களுடைய அனைத்து தேவைகளையுமே கபூலாக்கி தருவான். ஏன்னா நம்ம மிகச்சிறந்த சூறாக்களை தான் ஓதுறோம். இதை ஓதக்கூடிய நன்மையும் நமக்கு கிடைக்கும். இன்னும் இதில் இருக்கக்கூடிய சிறப்பு மிகுந்த அந்த பலன்களும் நமக்கு கிடைக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பான 4 சூறாவை மோதி அல்லாஹ்விடம் துஆ செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.